பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். மிக அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஒரு காரியத்தை செய்ய நம்ம ஆரம்பிக்கும் போது நாளை நடப்பது, எதிர்காலத்தில் நடப்பது இன்னதென்று நமக்கு கணிக்க முடியாது, நமக்கு தெரியாது. ஆகவே காலங்களை அறிந்த தேவன், நம்முடைய வாழ்வின் கடைசி வினாடி வரை இப்பொழுதே அறிந்த கர்த்தர், நம்முடைய நாட்களை அறிந்தவர், நடக்க போகிறதை அறிந்தவர் தேவன் ஆனபடியினால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் செய்ய, ஆமேன், உம்முடைய சித்தம் தானா, இந்த காரியத்தில் தேவனுடைய திட்டம், ஆமேன், இது அனுகூலமாக இருக்கிறதா என்று தேவனிடத்தில் நம்ம ஜெபித்து தேவன் ஒரு ஆலோசனை தந்தார்னா, ஆமேன். தாவீது யுத்தத்துக்கு போகும்போது தன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சோல்ஜர்ஸ் எல்லாருடைய குடும்பங்களும் சிறைப்படுத்தப்பட்டு கடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆமேன், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, போ, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாய். அந்த ஒரு ஆலோசனை அவனை உற்சாகப்படுத்தினது. காரணம், பலனற்று போக மட்டும் அழுத நிலையில் அந்த ஒரு ஆலோசனை அவனை உற்சாகப்படுத்தினது, பலப்படுத்தினது. அவன் போய் தேவன் சொன்னபடியே, தேவன் சொன்ன ஆலோசனையின்படியே, ஆமேன், போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர உதவி செய்தான். ஆகவேதான் இந்த வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, ஆமேன், நீர் எனக்கு தந்தீர், ஆகவே நான் உம்மை துதிப்பேன். காரணம், அது ஆசீர்வாதமான ஆலோசனை, அது விடுதலைக்கு ஏதுவான ஆலோசனை, அது உயர்வுக்கு ஏதுவான ஆலோசனை, கண்ணிகளில் சிக்காமல் காக்கிற ஆலோசனை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனிடத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனையின்படி நடந்து சொல்லுவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அதை பெற்றவர்கள் தேவனை துதிக்க மறவாதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆலோசனை கொடுத்து, கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், ஆலோசனை சொல்லி பிள்ளைகளின் செம்மையான பாதையில், நன்மையான வழிகளில், நேர்த்தியான வழிகளில் கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆலோசனை, ஆமேன், மிக பெரியது. God bless you. Praise the Lord.